வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள். தவறான கேள்விகளுக்கு 1 மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்றது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்-டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 96% கேள்விகள் தாள் 2 தவறு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 96%னா 150க்கு 145 கொஷின் தவறாக இருக்குமா அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு. இது உண்மையாகவே இவ்வளவு தவறு இருக்குமா, இதில் என்ன தான் நிகழ்ந்தது அப்படின்ட்டு எல்லோருமே கேள்வி மேலே கேள்விகள், லட்சக்கணக்கான கேள்விகள் கேட்டே தான் இருக்காங்க. ஸோ உண்மையான நிகழ்வுகள் என்ன? ஸோ தமிழகத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் இவ்வளோ பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுடைய பின்னணி என்ன? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சதை விட கொஷின்ஸ் ராங்காக எடுத்ததோடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம திரும்பி பார்க்குறப்ப தெரியுது. ஸோ அது பார்த்திங்கன்னா 35,000 அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அதில் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த 35,000 அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் சிலருக்கு மட்டுமே, அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்டான புக்கில் வச்சுருக்காங்க. மீது எல்லாமே கோச்சிங் சென்டர் புத்தகம், இந்த மாதிரி அந்தந்த புத்தகத்தை வச்சு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணதுனால அதெல்லாம் நிராகரிக்கப்படுமே தவிர வேறு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. கண்டிப்பாக அவை அனைத்துமே நிராகரிக்கப்படும். அடுத்து பார்த்திங்க, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்-டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்களை மாற்ற போகிறாங்க. தமிழகத்தில் பாஸ் மதிப்பெண், ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் மதிப்பெண் கடந்த நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான உத்தேச விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை டிசம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் இதற்கான முடிவுகளை விரைவில் வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ முடிவுகள் ஒரு பக்கம் வெளியிடப்பட்டாலும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை போல் டெட் தேர்வுடைய மதிப்பெண்கள் குறைப்பு வேணும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களைப் போல் தமிழகத்திலுமே பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பு எப்பொழுது நடைமுறையில் வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை நாம் இணையதளத்தில் விரைவில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் தவறான கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்குமே மதிப்பெண்கள், ஒரு சில மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. டெட் தேர்வில் ஏராளமான பிழைகள் இருப்பதாக தேர்வர்கள் புகார் எழுப்பினாங்க. தாள் 1 150 கேள்விகளுக்கு 59 ஆட்சேபனை பெறப்பட்டது. 5700 பேர் இதற்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தாள் 2 பார்த்திங்கன்னா 150க்கு 145 கேள்விகளுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 35,000க்கும் மேற்பட்ட ஆட்சேபனை தெரிவித்திருக்காங்க. தேர்வுடன் பெறப்பட்ட புகார்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் இறுதி விடை குறிப்பு தயாரிக்கப்படும். மேலும் ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் மூலம் கேட்கப்பட்ட கேள்வி தவறாக இருப்பின் அதற்கான உரிய ஆதாரங்களுடன் ஆட்சேபனை எழுப்பியவர்களுக்கு 1 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று கேள்விகள் கேட்டாங்க. ஸோ டெட் தேர்வு 1 முதல் 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு டெட் மாநிலங்கள் அளவில் நடத்தப்பட்டதுங்க. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இந்த தேர்வு நடத்தப்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த டெட் தேர்வு நவம்பர் 15, 16 தேதிகளில் தாள் 1 முதல் தாள் 2 நடைபெற்றது. ஸோ ஒரு 3,50,000 பேர் பார்த்திங்கன்னா இந்த டெட்டை ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி, ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த டிசம்பர் இறுதி இல்லைனா ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியிட போது பொறுத்தது நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டெட்டில் பாஸ் என்ற ஜிஓ 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவையும் வெளியிட போகிறாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.